ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மாடி தோட்டத்தில் 1-2 வேலையும் பார்த்தேன். அது கூட என்னெல்லாம் பூ பூத்துருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். வெள்ளை கலர் செம்பருத்தி அழகாக பூத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி பிளாக் கலர் ரோஸு நிறைய நாள் விட்டு இப்போ தான் பூக்க தொடங்கியிருக்காங்க. காலையில் தண்ணி ஊற்றக்கூடிய டைம் பூக்களே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா பூக்கள் விரியாது. 6:30 மணிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவோம். அதுக்கு அப்புறம் பூத்த பூக்கள் தான் இதெல்லாம் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ரெயின் லில்லி சீடு வச்சுருக்கு பாருங்கள். இதுதான் அதோட சீடு. எல்லோ கலர் ரெயின் லில்லியோட சீடு பிளாக் கலராக இருந்துச்சு. அது கொஞ்சம் விட்டால் வெடிச்சு சிதறி கீழே விழுந்துடும். அதனால் பார்த்துட்டேன், அதை பிச்சை எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு பாட்டில் நான் செடி நடக்க தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் பொண்ணு ஸ்கூலில் பிரின்ஸ்பாலுக்கு கிஃப்டாக கொடுக்குறதுக்கு செடி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. சரி, நம்மகிட்ட தான் செடி இருக்கேன்னு சொல்லிட்டு செம்பருத்தி செடியை தான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பாட்டு உடஞ்சிருச்சு. இதில் 2 செம்பருத்தி இருக்குது. அதுலேருந்து தான் நான் ஒரு செம்பருத்தியை பிடுங்கி தனியாக நட போகிறேன். நட்டுட்டேன் பாருங்கள். அழகாக பெரிய செம்பருத்தியாக பூக்கக்கூடியது. இது ஆரஞ்சு கலரில் பூக்கும். இப்போ மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். அது அடுத்த மாதம் 5ஆம் தேதி தான் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.